சி உன்ன டேய் ஏன்டா என்னை படுத்துற? நான் என்னடா பாவம் செஞ்சேன் உனக்கு? விக்கி பாஸ் உங்களை சித்தி ரொம்ப நேரமா தேடிட்டு நான் கொஞ்சம் போய் பாருங்களேன். டேய் இருடா உன்னை வந்து வச்சுக்கிறேன். சரி போங்க பாஸ், கூப்பிட்டாங்க, ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருந்தாங்க. டேய் என்னடா நடக்குதுங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? அது வந்து இவன் இப்போ வந்தான். சி உனக்கு அசிங்கமா இல்ல? நீ ஏடா அதெல்லாம்? இதெல்லாம் எப்படா எப்படி மாறின? என்னடா நடக்குது? விக்கி எப்படா வந்தான்? அறிவு கட்டவனே, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? நீ அவன் ஒன்னும் கட்டி பிடிச்சு நின்று இருக்கீங்க. எதை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்புறம் எங்கடா போனா? எங்கோ போயிட்டா. என்ன இதெல்லாம் அர்ஜுன்? என்னடா நடக்குது? அச்சோ பேசிட்டு நீ மட்டும் போற, நில்றா. சாரி ஜிவி, என்னால இப்போ உனக்கு பதில் சொல்ல முடியாது. என்னடா ஒரே அவனவங்க நினைப்பா இருக்குன்ற, அதனாலதான் பிசினஸ் டீலிங் போட்டு விட்டேன்ற. என்ன இதெல்லாம் அசிங்கமா இல்ல உனக்கு? இதெல்லாம் நீ இப்போ கேட்ட? நான் அப்போவே வந்துட்டேன். சரி ஏதோ கர்மம் பண்ணி தொலைறேன்னு தள்ளி நின்னா நீ பாட்டு ஓவரா போயிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் சக்தி வரல, என்னென்ன நடந்திருக்கும். ஏன்டா இப்படி பண்ற அர்ஜுன்? நீயாடா அதெல்லாம்? சக்தியா? அவ இப்போ வந்தா? சார் ப்ரொபோஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாரிடின்னு குனிஞ்சிங்களே, அப்பவே வந்துட்டா. கொஞ்சம் விட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியல. அசிங்கமா இருக்கடா எனக்கு. என்னடா என்ன சொல்ற? எப்பா என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அதான் உருகிட்டு இருந்தியே. அப்போ நான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டேனா? டேய் நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னடா பேசிட்டு இருக்க? என்னடா? டேய் சொல்லுடா, என்னடா நடந்துச்சு? ஓஹோ சார் அந்த அளவுக்கு பிளாங்க் ஆகி நின்றுட்டு இருந்தீங்களா? சரிதான்டா, ஒரு சிஇஓ போஸ்ட்ல இருந்துட்டு இந்த மாதிரி வேலை பாக்குற, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அந்த அளவுக்கு பிளாங்க் ஆகிற அளவுக்கு அப்படி என்னடா இருக்கு? என்ன அர்ஜுன்? சாரிடா உன்கிட்ட மறைச்சதுக்கு. எனக்கே தெரியலடா நான் எப்படி இப்படி மாறினேன்ட்டு. என்னால அவன் இல்லாம இருக்க முடியாதுடா. ஐயோ கருமம் கருமம். ஐயோ அர்ஜுனா இதெல்லாம் உனக்கு ஏன் அனுப்பிச்சு இருக்கட? போ அறிவு கட்டவனே, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ டேய் சொல்லுடா, ப்ரப்போஸ் பண்ணிட்டேனா? அதெல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்தா. நீ லிப்லாக் பண்ணான்னு கீழே குனிச்சல, அப்ப சக்தி வந்து வாணி எடுத்துட்டு போயிட்டா. அப்பதான் கையால் அப்படின்னு கத்துனாலே அது கூட உன் காதுல கேட்கல. பாவம் என்னடா தனியா புலம்பிட்டு இருக்கேடான்னு கேட்டவனை பிடிச்சு சி அசிங்கமாட்ட உனக்கு. ஆம்பளை பையனுக்கு பொம்பளை பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியாது அந்த அளவுக்கு. சாரிடா நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலடா. அவளை பார்த்தாலே என் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுதுடா. சாரிடா. டேய் நான் என்ன சொல்லிட்டு போனேன்? அந்த ஃபைல தானே அவளை செக் பண்ணி பார்க்க சொன்னேன். நம்பி தானே விட்டுட்டு போனேன் உன்னைய. ஏன்டா இப்படிலாம் இருக்க? என்னமோ பண்ணு போ. எனக்கு என்னமோ தான் சரியா பண்ணல அர்ஜுன். எல்லாம் தெரியும்ல உனக்கு. நான் சொல்லி தெரியணும்னு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இல்லடா எனக்கு எனக்கு என்னையே இந்த விஷயத்துல நம்ப முடியலடா. ரொம்ப நாள் ஏன் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான்டா என்னால முடியாதுன்ற பட்சத்து தாண்டா இந்த விஷயம். சாரிடா. அதெல்லாம் சரி, இப்பதான் ப்ரொபோஸ் பண்ற, அதுக்கும் உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? என்னடா அதெல்லாம் பொறுக்குமா நடந்துக்கிற? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அசிங்கமான உனக்கு. ஏன் அர்ஜுனா நீ? சி சாரிடா. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. எனக்கு எதுக்கு ஒரு சாரி? நீ என்னமோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி தெரியல. என்னவோ போ, 10 நாள் இருக்க சொன்னீல, இருந்துட்டு நான் கிளம்புறேன். டேய் டேய் ஏன்டா உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? உன்கிட்ட சொல்லாத தப்பு தான்டா. பட் ஆனா எனக்கே தெரியலடா இன்னைக்கு நடந்த விஷயம்லாம் எப்படி நடந்ததுன்னு. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா. சாரிடா. இங்க பாரு அர்ஜுன், நீ இந்த விஷயத்தை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு என் கூட ஒழுங்கா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு வரதா இருந்தா சொல்லு, நானும் இறங்கி வேலை பார்ப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான். என்ன சொல்ற? டேய் என்னடா, எனக்கு அதான்டா ஃபர்ஸ்ட். இன்னைக்கு எதுவும் தெரியாம நடந்துச்சுடா. நான் கண்டிப்பா அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லை. டேய் அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குடா. உனக்கு உங்க அம்மா பத்தி நல்லாவே தெரியும்ல, பார்த்து நடந்துக்கும். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் என்ன கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியலடா. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம்டா. அப்புறம் அவ என்ன கஷ்டத்துக்கும் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. நீ இன்னைக்கு பண்ணி வச்ச வேலைக்கு அவ உன் கம்பெனில வேலை பார்ப்பானான்றது சந்தேகம் தான். ஏன்டா? ஏன் உனக்கு தெரியாதா?
சி இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டேன்? கார்த்திகே எவ்வளவு பரவாயில்லடா, உன்னோட சின்ன பையன். ஆனா ஒண்ணும் தெரியாத ஊமமா இருந்துட்டு இந்த மாதிரி வேலை வேற நீ பாக்குறியா? நான் உன்னை எப்படியும் நினைச்சேன்டா. நீ எப்படிலாம் இருந்திருக்க? அறிவு கேட்டவனே. டேய் அப்பா, சாரிடா. லவ் பண்றது ஒரு தப்பாடா? ஏன்டா? நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணலடா. இது எப்படியோ தெரியாம எனக்குள்ள வந்துருச்சுடா. அதை நான் போகணும்னு சொல்ல முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமாடா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்படி பேசுற. ஏதாவது சொல்யூஷன் சொல்றானா? சொல்யூஷன் தானே, வா நல்ல நாள் கொடுக்குறேன். ஏன்டா டென்ஷன் எடுத்து பார்க்காத சொல்லிட்டேன். சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அதை முதல்ல சொல்லு. இங்க பாரு அர்ஜுன், நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆக வரையிலும் நீ அந்த பொண்ணு பக்கமே திரும்பி கூட பார்க்க கூடாது. ஓகேவா? இன்னும் 4 டேஸ்க்கு அந்த பொண்ணை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. நீ நைட் அண்ட் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து வெளியில் வர முடியும். அது உனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம். இங்கே தானே இருப்பா. நீ ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் கேட்டுட்டு தான் போயிருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ லவ் பண்ணுறேன்னு. எங்கேயும் ஓடி போயிட மாட்டான். இங்கே தான் இருப்பா. அப்புறமா அந்த விஷயத்தை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே? என்னடா காதல கேட்குறியா இல்லையா? சரிடா, நான் அந்த அளவுக்குலாம் மோசமானவன் கிடையாதுடா. ஏதோ தெரியாம. பார்த்தேன் நீ எந்த அளவுக்கு மோசமானவன். டேய் அப்படிலாம் இல்லடா. ஆமா, அப்படிலாம் இல்லாம தான் கையில் யாரு விக்கி யாருன்னு தெரியாம சி பாட முதல்ல. அது வந்து தெரியாம இதை பத்தி பேசுனதெல்லாம் போதும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. இன்னும் நீ என்னோட அர்ஜுன் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ லவ் பண்ண இல்ல சும்மா இரு, அதை பத்தி எனக்கு தேவையில்லை. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட். என்னோட ஒரு விஷயம், நீ இன்னும் 4 நாளைக்கு அவளை பத்தி யோசிக்க கூடாது, அவளை பார்க்க கூடாது. அதுக்கெல்லாம் ஓகே சொல்றதா தான் சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்லைன்னா 10 டேஸ் இருந்துட்டு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஓகே வா போலாம், நிறைய வேலை இருக்கு. சீ, நம்ம ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கும்? இதெல்லாம் என்ன? அதுவும் விக்கிய. சீ, அன்னைக்கு ஏண்டி இப்படி நீ படுத்துற? சீ, சாங்கெல்லாம் போட்டு ஐயோ என்னவோ நினைச்சேன். கடைசியில விக்கிக்கா. ஐயோ. எனிவேஸ், என் மனசுக்குள்ள இருக்கிறத அவள்கிட்ட சொல்லிட்டேன்ல, அது போதும். என்னையே இவ்வளோ பேசுறானா? சக்தி சக்தி எல்லாத்தையும் கேட்டுட்டாளா? அவன் நிலைமை என்னன்னு தெரியலையே. ஐயோ, ஃபோன் நம்பர் கேட்டாலும் தரவே மாட்டேங்கிறான். இப்படி அர்ஜுன் இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அது வரேன்டா. எப்பா, முதல்ல 4 நாளைக்கு இவளை பத்தி யோசிக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு தான். ஜிவி சொன்ன மாதிரி எங்க போக போறா? இங்க தானே இருப்பா. அதான் நம்ம லவ் பண்றோம், நமக்கு தான் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, 4 நாள் கழிச்சு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஐயோ, விக்கி நினைச்சா அவன் நான் எப்படி முடிப்பேன்? சரி ஓகே. இந்த ஒரு விஷயம் தான் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. இந்த அவள்கிட்ட சொல்லிட்டேன்ல, இப்போ மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. முதல் ரிலாக்ஸ்டாக நம்ம ஒர்க் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். முதல் ஜீவியை போய் சமாதானப்படுத்தணும். என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். அவன் முன்னாடி எல்லாம் உன்னோட தாண்டி, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஐயோ, நம்மளுடைய புலம்பு விட்டாலே கையால் ஒரு ஃபோன் நம்பருக்கான இப்படி அலுவலப்பட விடுறேன். இருடி, 4 நாள் வெயிட் பண்ணு. உன்னை அப்புறம் என்னன்னு நான் அர்ஜுன் யாருன்னு உன்ட்ட காமிக்கிறேன். அச்சுப்படி வர போறியா இல்லையா? இது வந்துட்டேன்டா. ஜிவி, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்டா. தேங்க் காட், ரொம்ப சந்தோஷம்டா. நான் அதை நினச்சி தான் டென்ஷனாக இருந்தேன். வாங்கிட்டியா? ஓகே ஓகே. என்னாச்சுடா, இன்னமா பார்த்துட்டு இருக்கான்? கிடைச்சதா இல்லையா? ம். கவி, என்னடா ஆச்சு? இன்னுமா கிடைக்கல? டே, இது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமாக தெரியலடா எனக்கு பார்க்க. ரிஸ்க் தான் போல. மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நானும் ட்ரை பண்ணிருக்கேன்டா. ம். அச்சு, உனக்கு இதுலேருந்து எதாவது புரியுதா? உன் ஆஃபீஸில் உனக்கு தெரியாமையே நிறைய கல்பிரேட் இருக்காங்கடா. அதை முதல் யாரும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏண்டா, நம்மனாலேயே இதை பார்க்க முடியலையே. இதே உங்கள் அப்பா சித்தப்பால ஹேண்டில் பண்ண என்ன பண்ணியிருப்பாங்க? என்னடா சொல்ற? அச்சு, நான் இது வரலையும் பார்த்த விஷயத்தில் இது இப்போ ஒன்றும் நடக்கலை. இது ரொம்ப நாளாக அந்த ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அம்மா அதை கண்டுக்காமல் விட்டுருக்காங்கடா. அது மொத்தமாக சேர்த்து வச்சு இன்னைக்கு லாக் ஆகிருக்க. இதில் நீயும் சீட்டில் உட்காந்து 5 months ஆச்சு. இவனால என்னடா பண்ண? இதெல்லாம் பார்க்காம சும்மா உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு இருந்தியா? அது வந்து டே
அதான் பார்த்தனே நீ என்ன பண்ணேன்னு. போச்சா? ஐயோ, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு என்னை விட மாட்டான் போலயே. ஏய் நான் வேற ஒன்றும் சொன்னேன்ல, அந்த மாதிரி இப்போ பண்ணிப்பாரு. வருதா பார்க்கலாம். ட்ரை பண்ணுறேன்டா. ஆமாம், ஜெய்ங்கிற மணி நேரமாக காணோம். அதானே, அவனுங்கடா. அவன் வந்ததுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணவே இல்லைடா. அதான் உள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஜாகிங் போயிட்டுறேன்னு வெளியே போயிருக்கான். என்ன ஜாகிங்கா? என்னடா இங்கே எப்படிடா தெரியாத இடத்துல அவன் மட்டும் தனியா? விடுறா, அவன் என்ன சின்ன பிள்ளையா? போயிட்டு வருவான். அப்படின்னா மொபைல் கையில் வச்சிருக்கான்ல, கால் பண்ணுவான். என்னமோ பண்ணுங்கடா. எவன் போக்கும் சரியில்லை. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படுற மாதிரி தெரியல. என்னடா ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? அதுதான், அது வந்து ஒன்றும் இல்லைடா. அது ஒர்க்கு சரியா போகல, அதுதான் டென்ஷனாக இருக்கான் போல. சாரிடா, ப்ளீஸ்டா, இதை பற்றி அவங்கள்ட்ட எதுவும் சொல்லாதடா. ஆமா, அப்படியே ஜெயிச்சுட்டு மெடலும் கப்பும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போய் அவங்ககிட்ட போய் சொல்ல போறேன். ஆளும் மண்டையும் பாரு, வாய மூடுறான். என்னடா நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? நான் சொன்னது செஞ்சியா இல்லையா நீ? எப்பா இதோ பண்ற இருறா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கே, எப்பா முடியலடா சாமி. தம்பி காஃபி. எம்மா பேய். டேய் அச்சு, யாரா அது? டேய் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க, யாரா? சும்மா இருடா. கொடுங்க. தம்பி எடுத்துக்கோங்க. ஓகே ஆண்டி. தம்பி நீங்க? இல்லை, எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா. ஆமா சார் இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு, அதனால காஃபி குடிக்க மாட்டாரு, அப்புறமா சாப்பிடுவாரு. நீங்க இந்த உங்க பின்னாடி இருக்கான்ல அவனுக்கு கொடுங்க. அட பாவி, டேய் ஏன்டா இப்படி பண்ற? டேய் தெரியாம பண்ணிட்டேன்டா. என்னது ஐஸ்கிரீமா? டே என்னடா, என்ன விட்டு நீங்க மட்டும் சாப்பிட்டுருக்கீங்க? சிச்சி, நான்லாம் ஒன்றும் சாப்பிடல, அவன் தான் சாப்பிட்டான். அவன்கிட்ட போய் கேளு போ. டே அச்சு, இதுதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது கவனிக்கிறதாடா? என்னடா வந்து கெஸ்ட் விட்டு நீ மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு உனக்கு? சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? சி பேட் பாய். நீ சொன்னாலும் அவன் பேட் பாய் தான்டா. மானத்தை வாங்குறானே. டேய் ஜிவி ப்ளீஸ்டா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நீயே இப்படி பண்ணா எப்படிடா? தயவுசெய்து சொன்னா கேளுடா, ப்ளீஸ்டா. அதுவும் இல்லாம நான் சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்லடா, அதுவும் அவனை போய் ஐயோ பாய்சன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சும்மா இருண்டா. ஓஹோ சார் சாப்பிட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ? சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, விடுறா. இனிமே அந்த மாதிரி விஷயத்த வாழ்க்கையில நினைச்சு பார்க்க மாட்டேன். டே என்னடா ஐஸ்கிரீம் கேட்டா நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறீங்க? ஐஸ்கிரீம் தானே, தோ இவன்ட்ட கேளு, நல்லா தருவான். ஜிவி அவ்வளோதான், அப்புறம் சும்மா இருடா. டேய் உனக்கு என்ன ஐஸ்கிரீம் தானே வேணும்? நைட் போய் சாப்பிடலாம், இப்போ காஃபி குடி. எடுத்துக்கங்க தம்பி. ஐயோ ஆண்டி, ஆண்டி சிரிக்காதீங்க. உங்க பள்ளி எப்படி இருக்கு? டேய் கவி, கொஞ்ச நேரம் சும்மா இருண்டா. காஃபி? எனக்கு காஃபிலாம் வேண்டாம். டேய் எடுத்துக்கூடா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? நீங்க வச்சுட்டு போங்க, அப்புறமா வந்து கப்பை வாங்கிக்கலாம். சரிப்பா. ஏம்மா டேய், அந்த ஆன்டி பல்லு ஏன்டா இப்படி இருக்கு? பார்க்கவே ரென்ன கொடூரமா இருக்காங்க. என்னடா அதெல்லாம்? இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி பண்ணியா இல்லையா? ஏண்டா நான் என்ன சொல்லிட்டு நீ என்ன கேட்டுட்டு இருக்க? நானே பயத்துல நைட் நான் தூங்கின மாதிரி தான். ஏம்மா எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும் போல இருக்குடா. சி வாய் மூடு. உன்ன ஐயோ போச்சு, இவன் மறுபடியும் வந்துட்டானே. கண்மணி அக்கா இங்க பாருங்களேன், இவன் மறுபடியும் நம்ம பின்னாடியே தான் வரான். சௌமி இங்க பாருக்கா, அவன் என்னதான் கூப்பிடுறான். நீ எதுக்கு அந்த கழுதையை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க? வா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நடப்போம். அந்த நாயை அது பாட்டு கத்திட்டு அது பாட்டு போயிடும். சௌமி நிக்க போறியா இல்லையா? அக்கா நீ பாட்டுக்கு வா, அவனையே நீ கண்டுக்கிற. ஏய் நில்லுடி சௌமி, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு பின்னாடி வந்துட்டே இருக்கேன், நில்லுடி. ஏய் சௌமி நிக்க போறியா இல்லையா? நில்டி, கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. நிக்க போறியா இல்லையா? ஏய் உன்னதாண்டி. யார் அவன்? பொடியனா இருக்கான், ஏதோ தப்பா இருக்கே. அக்கா இங்க பாரு, வாடி போடின்றான்.
டேய் என்னடா வேணும் உனக்கு? வாடி போடினா மரியாதை கெட்டுருவாமா. ஒழுங்குமுறையாக இங்கேருந்து போயிரு. வா சௌமி போகலாம். ஏய் நான் என்ன ஓன் தேடி பேசினேன், நீ யார்டி நடுவில்? அப்போ நம்ம நினச்சது சரிதான், ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கே. ஹலோ, யாரா நீ? ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையமான இருக்க, அந்த பொண்ணுக்கிட்ட என்னடா வம்பு பண்ணிகிட்டு இருக்க? ஆ, நீங்கள் கூட தான் எங்கள் பக்கத்து வீட்டு மாமான்னு இருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுட்டா இருக்கேன், வேலையை பார்த்துட்டு போங்க சார். அடிங், என்னடா வாய் ரொம்ப நீளுது, சின்ன பையனாச்சேன்னு பேசுனா ஓவரா பேசுற. என்னடா என்ன பிரச்சனை? தோடா வந்துட்டாரு ஹீரோ. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், நீங்க யார் முதல்ல? எதுக்கு என்கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப பாருடா, நான் ஹீரோவா என்னன்னு உனக்கு தெரியும். சின்ன பையனாச்சேன்னு பேசுனா ஓவரா வாய் பேசுற. கொலைச்சுட ராஸ்கல். சின்ன பையனாச்சேன்னு பேசுனா ஓவரா வாய் பேசுற. இனிமே இந்த ஏரியாவில் உன்னை பார்த்தேன் கொன்னுடுவேன். என் ஓடுறா. யாரா நீ? என்னைய அடிச்சிட்டீல? நிச்சயம் இந்த ஊர்க்காரன மட்டும் இருக்க முடியாது. நான் யாரும் தெரியாம என்கிட்டயா மோதுற? இருடா, இன்னைக்கே நான் யாருன்னு காமிக்கிறேன். என்னடா வாங்கினது பத்தலையா உனக்கு? இன்னும் ஏதாவது வேணுமா என்ன? இருடா, உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன்டி. டேய் அக்கா இங்கே என்ன நடந்துச்சு? சரி வா போகலாம். ஹலோ, என்ன உன்கிட்ட வம்பு பண்ணானா? ஆமாண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூலாம் இருக்கட்டும், ரெண்டு பொண்ணுங்க இருக்கீங்க, ஓங்கி ஒன்று வைக்க வேணாம். பின்னாடியே துரத்தி வந்துட்டே இருக்கான், அமைதியாக போயிட்டே இருக்கீங்க. அது வந்து எப்பயும் டெய்லி இப்படி தானே பண்ணிகிட்டே வருவான். டெய்லி இப்படி வருவானா? ஏன் வீட்டில் சொல்ல வேண்டியதானே? அது வந்து நான் வீட்டில் சொன்னா என்ன படிக்கவே அனுப்ப மாட்டாங்கண்ணா. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தானே படிக்க வந்திருக்கேன். இந்த மண்ணை நடக்குன்னு தெரிஞ்சா வீட்டோடய வச்சிருவாங்கண்ணா. அதாண்ணா. ஆ, என்ன சொல்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? அது வந்து +1 படிக்கிறேண்ணா. +1 தானே படிக்கிறீங்க, ஏன் வீட்டில் படிக்க விட மாட்டாங்க? ஐயோ நீங்கள் வேறண்ணா, அதெல்லாம் படிக்க விட மாட்டாங்கண்ணா. 10th நான் தானே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அதோடய போதும்ட்டாங்கண்ணா. நானா கஷ்டப்பட்டு தானே பெர்மிஷன் கேட்டு படிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சு அவ்வளோதானா, என்ன ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்கண்ணா. யார் இவங்க? இதுக்கு முன்னாடி நம்ம உங்களை பார்த்ததே இல்லைங்க. யாருன்னே தெரியாதவங்ககிட்ட பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா. அண்ணா, அவனை போய் என்ன அடிச்சிங்க? பிரச்சனை எதுவும் பண்ண போறான்னா? என்னம்மா இப்பெல்லாம் பார்த்தியா கேர்ள்ஸ்லாம் எவ்வளோ போல்டாக இருக்காங்கன்னு. அப்புறம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ன்ற போல்டாக இல்லாமல் ஓங்கி 2 வச்சு அவனை அனுப்பிச்சி விடாம பயந்து ஓடிட்டு இருக்க. பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஏய் சௌமி, வா லேட் ஆயிடுச்சு போலாம். அவங்க யாரு? உன் சிஸ்டரா? இல்லண்ணா, எங்க வீடு அவங்க வீடு பக்கத்து வீடு தான். நானும் அவங்களும் அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சு வந்தாங்க. அப்படியே நானும் இப்படி நடக்கும் தெரிஞ்சுதாண்ணா அவங்க என் கூட வந்தாங்க. நல்ல வேலைண்ணா நீங்கள் வந்துட்டீங்க. தேங்க்யூண்ணா. சௌமி, இப்போ நீ வர போறியா இல்லையா? இல்லை நான் போயிடுவேன். பாய்ண்ணா. அப்புறம் என்னோட மொபைல் நம்பர் எடுத்துக்கோ, அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு. ஓகே? ஓகேண்ணா. ஏய் சௌமி, உனக்கு லூஸாக பிடிச்சிருக்கு. யாரும் தெரியாதவங்கள்ட்ட போய் மொபைல் நம்பர் வாங்கிட்டு இருக்க. ம் அக்கா, என்னக்கா அப்படியே சொல்லிட்டீங்க? எனக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணா பார்த்தா நல்லவங்க மாதிரி தான்க்கா இருக்கு. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டுல, அப்புறம் என்னடி? வா போகலாம். அதெல்லாம் வேண்டாம். பாரு, மறுபடியும் அங்கேண்டி பார்க்குறேன். வா போகலாம். இல்லைக்கா, நம்பர் தரேன், நாங்கள் ஒன்றுமே சொல்லாமல். அடி பாவி, உன் கூட வந்து தப்பாக போச்சுடி. நான் பாட்டுக்கு என் பஸ் விட்டு இறங்கணுமா வீட்டுக்கு போனோமான்னு இருந்திருக்கணும். பாய்ண்ணா. பாய். சரி இப்போ சீக்கிரம் நட. சரிக்கா. சி, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். ஒரு தேங்க்ஸ் சொல்றாளா? என்னவே நம்ம வந்தது கூட தெரியாம ஏதோ அந்த பக்கமா திரும்பி யோசிச்சுட்டு இருக்கான். ஜெய், சொல்டா. என்ன நம்ம வந்தது கூட தெரியாம அந்த பக்கம் திரும்பி எதை யோசிச்சுட்டு இருக்க? என்னதுடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னடா, மம்மி டேடி நான் வந்துச்சா என்ன? அதுவும் தான்டா. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, உன்னாலாம் உன் மம்மி டேடி விட்டுட்டு இத்தனை நாளாக இருக்க முடியாதுன்னு. சொன்னா கேட்குறியா?
உடனே எங்களோட வந்தாலே வருவேன் பாரு 2 டேஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே மம்மி டாடி நான் வந்துச்சுன்னு மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்கேன் என்னடா அதெல்லாம் டேய் நீ வேறு சும்மா இருடா ம் ம் என்னடா வேறு தான் இருக்கா என்ன என்னாச்சு நீ கொஞ்ச நேரமாக சரியே இல்லையே என் கூடவே இல்லவே இல்லை தனித்தனியாக வந்து நின்றுக்கிறேன் என்னடா ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு உனக்கு என்கிட்ட மறைச்சு பழக்கமே இல்லை அப்படியே மறைச்சாலும் வித்தின் 10 மினிட்ஸில் மாட்டிப்பேன் என்னன்னு சொல்லு நீ ஏன் சொல்லிட்டா ஒன்றும் இல்லை நானா கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கேன் நீ செத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இவன் ஒருத்தன் டேய் என்னடா அது இன்னைக்கு காலையில் ஒரு ஆன்ட்டி வந்தாங்களே அவங்கள தான்டா நினச்சிட்டு இருக்கேன் ஆ எந்த ஆன்ட்டிடா இங்கே நிறைய ஆன்ட்டிஸ் இருக்காங்களே யாரு அதான்டா அதான் அக்காவோட அண்ணி அவங்க ஓ அந்த ஒயர் கலர் ஹேர் அந்த ஆன்ட்டியா டேய் பெரியவங்களை அப்படிலாம் சொல்லாதடா என்னடா திடீர்னு பாவம் வருது எப்பயும் நீ தானே அப்படி பேசுற இன்னைக்கு என்னாச்சு ஆ அதான்டா எனக்கும் தெரியல எனக்கும் கூட அவங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு விதமான எப்படி சொல்றதுன்னு தெரிலடா டேய் அவங்க ஆன்ட்டிடா ஆமா ஆன்ட்டி ஏய் டேய் அறிவு கெட்டவனே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க கொஞ்சமா அறிவு இருக்காடா உனக்கு என் ஃபீலிங்ஸ் அம்மா புரிஞ்சுக்கூடா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஏன்டா உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு சரி சரி ஓகே ஓகே கூல் கூல்டா சும்மா விளையாடுக்கு சொன்னேன்டா சரி சரி என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போட சரி ஓகேடா சாரி ஓகேவா என்னன்னு சொல்லு அதான் எனக்கே தெரில என்னன்னு ஏதோ அந்த ஆண்டி என்னன்னா என் பேரை கேட்டோன்னே டல்லாயிடுறாங்க எனக்கும் கூட தான்டா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்கு ஆனால் சரியாது ம் சொல்ல தெரிலடா என்னடா படத்துலலாம் வர மாதிரி ஏதோ அங்கே மீட் பண்ண இங்கே மீட் பண்ணோம் பூர்வ ஜென்மத்து பந்தம் அந்த மாதிரியா என்னடா இதெல்லாம் லூஸாடா அதான்டா எனக்கும் அது என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட ம் அங்கே என்னடா பார்க்குற ஓ ஆன்ட்டி நீ இங்கே நில்லு நான் உள்ள போனே வந்துடுறேன் ஆ சரிம்மா இவன் என்ன இங்க இவளா அப்போ நீ ஆன்ட்டியை பார்க்கலையா யாரா அவ டேய் உன்னதாண்டா யாரா கொஞ்ச நேரம் சும்மா இருடா டேய் ஜெய் என்னடா ஆச்சு என்னடா நடக்குது இங்க யாரா அந்த பொண்ணு ஆ அதுவா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஜாகிங் போயிருந்தேன்ல ஆமாம் அப்போ என்னாச்சு அப்போது 2 பொண்ணுங்கிட்ட ஒரு பையன் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான்டா நான் தான் போய் அவனை துரத்தி அனுப்பிச்சேன் என்னது நீ போய் துரத்தி விட்டியா சரி ஓகே அதுக்கும் இந்த பொண்ணுக்கு என்னடா சம்மந்தம் ஆ அதில் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு தான்டா என்னடா சொல்கிற இவ எப்படி வயல் கலர் ஹேர் ஆண்டியோட ஆ நானும் உங்க கூட தானே இருக்கேன் அதுதான் எனக்கும் என்னன்னு தெரில ப்ராப்ளம் சால்வ் நான் உன்னை போட்டேன்டா எந்திரிச்சு நான் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டான் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டேன் பயந்து ஓடிட்டான்டா அப்போ மிச்சம் வச்சுட்டு வந்திருக்க அப்படி தானே டேய் அவன் சின்ன பையன்டா ஸ்கூல் படிக்கிற பையன் அவனை போய் என்ன பண்ண சொல்கிற ஒரு போடு போட்டதுக்கே கீழே விழுந்துட்டான்டா அவ்வளோதான் பண்ண முடியும் அந்த பொண்ணு கூட +1 படிக்கிறதாண்டா சொன்னா பார்க்க ரொம்ப பாவமாக இருந்ததுடா பாவம் ஏன் அந்த பையனை ஏன் என்னன்னு கேட்கலன்னு கேட்டால் வீட்டில் என்னை படிக்க அனுப்ப மாட்டாங்க அப்படி இப்படின்றான் பாவமாக இருந்ததுடா எனக்கு அப்போ இவ ம் ம் எனக்கு எதுவும் தெரியாது அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தான் அது மட்டும்தான் தெரியும் ஏன் எதுவும் பேசல நீ வேற சும்மா இருடா அட பாவி டேய் ஹாய் ஐயோ இவங்க இங்கே இருக்காங்க இது மலரோட வீடாச்சே மலரோட ஃபார்ம் ஹவுஸ் தானே ஆமாம் இவங்க இங்கே இருக்காங்க என்ன விசில் அடிச்சு கூப்பிடுறாங்க யார் இவங்கெல்லாம் என்னடா ஒன்றும் பேச மாட்டீங்களா டேய் உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு ஏன்டா இப்படி பண்ற நானா பிள்ளைகிட்ட குளிங்க குளிங்க பேசி சிரிச்சான்னு நான் சொன்னேன் என்கிட்டயும் இப்படிதான்டா இருந்தா போச்சு போச்சு அர்ஜுன் கூட தெரிஞ்சது அவ்வளோதான் வாட உள்ள போயிடலாம் டேய் நீயாடா இப்பெல்லாம் பேசுற ஜெய் நீயாடா என்னடாச்சு உனக்கு கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆ என்னடா
என்னடா இது சரியில்லையே பாஸ். ஊரு விட்டு ஊரு வந்து டேய், அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடா. தேவையில்லாத வேலை இதெல்லாம். நீ வேலை சும்மாடுறா. எனக்கு தேவை உனக்கு தேவையெல்லாம் பேசிட்டு வா உள்ள போலாம். ஆ பார்த்தா அப்படி தெரியலையே. என்னடா எல்லாம் தெரிஞ்ச நீயும் இப்படி பேசுற? உனக்கு என்ன தெரியாதா? மம்மி டாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும்ல. அதுதான்டா அவங்களுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு. ஏதாவது ஒன்று தேவையில்லாம விளையாட்டு கூட அப்படி பேசாதடா. சரி சரி ஓகே ஓகே விடுறா. இதெல்லாம் விளையாட்டுக்கு தானடா. விடு, சீரியஸ் எடுத்துக்கிட்டியா என்ன? வேணாண்டா, இது லண்டன் கிடையாது. நம்ம ஈஸியாக பொண்ணுங்களோட பேசி பழகிறதுக்கு. இது தெரியும்ல உனக்கு. இது நம்மளுக்கு தேவையே இல்லை. வா முதல்ல நம்ம இங்கேருந்து உள்ளே போகலாம். சரி ஓகே வா போகலாம். ஏதோ தப்பாக இருக்கே, பார்க்கலாம். கவி இதோ வரேன்டா. என்ன காணும்? போயிட்டானுங்களா? யார் இவங்கெல்லாம்? என்ன ஒரு மாதிரி இருக்கானுங்க? இங்க மலர் வீட்டில் என்ன பண்ணுறானுங்க? ம் தெரிலையே. இன்னைக்கு சக்தியும் கையிலும் கம்ப்யூட்டர் கிளாஸ் வரலைன்னாளுங்க. அவளை பார்த்து கேட்டால் தான் என்னன்னு தெரியும். ம் நாளைக்கு பார்க்கலாம். கண்மணி. ஆ அம்மா. ஏ கழுத, வெளியிலேவா நிற்ப ரோட்லையே? உள்ளே வந்து உட்காந்துருக்க வேண்டியதானே? அது வந்து அம்மா, அதுதான் அம்மா வரலான்னு. என்னத்தை உளறிட்டு கிடக்க? போம்மா வா. ஆ போம்மா. அம்மாட்ட ஏதாவது கேட்பம்மா? ம் அத்தாடி, இது வேறையா? வேற வேணையே வேணாம். நம்ம நாளைக்கு சக்திக்கிட்டே கேட்டுக்கலாம். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வண்டி எடு போவோம், நேராச்சுல. ஆ போவோம்மா. சி, இந்த அர்ஜுன் இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சே பார்க்கல. இவ்வளோ மோசமானவங்களா? இல்லை, இந்த லவ்வில் அப்படி என்னதான் இருக்குது? நல்லா இருக்க பையங்களை கூட இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிற சொல்கிற மாதிரி. ம் கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த கையலுக்கு எங்கே தான் போச்சு அறிவு? அவங்க ஹக் பண்ணுறாங்கன்னு இவள் ஒன்றுமே நோ சொல்லாமல் இவளும் சேர்ந்து ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. அதுதான் சரி போகுதுன்னு இருந்தா லிப் பிளாக் வேற விட்டா பண்ணியிருந்திருப்பாங்க. நல்ல வேலை, ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தாலும் அவ்வளோதான். நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். என்ன நடக்குது? அர்ஜுனா இப்படிலாம் பண்ணாங்க? இப்போ நினச்சா கூட நம்ப முடியல. அது சரி, கார்த்திகோட அண்ணன் தானே, அப்படி தான் இருப்பாங்க. சி, இனிமேல் நான் அர்ஜுன் கூட பேச போகிறதே கிடையாது. இவ்வளோ நல்ல பையன் நினச்சேன், இப்படி தான் இருந்திருக்காங்க. நானும் தான் தப்பு பண்ணிட்டேன். சும்மா தேவையில்லாமல் அதை விளையாட்டாக பண்ணுறோன்னு நினச்சி. மேட்ரு ரொம்ப சீரியஸாக இருக்குமோ? என்ன பண்ணலாம்? சே பாவம் கையலா பாவம். நோ சொல்லாமல் அவங்க ஓகே, அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் நோ சொல்லாமல் அவள் நின்றுட்டுருக்கா. அவளை ஐயோ என்ன, 2 பேர் மேலேயும் பாவமாக தான் இருக்குது. என்னோட கையில் தான் ரொம்ப பாவம். அர்ஜுன் ஏன் இப்படி பண்ணுறாங்க? அவங்க அம்மா பற்றி தெரிஞ்சிருந்தோம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அப்படியே இப்படி பண்ணுறாங்க. கையில் சொன்ன மாதிரி ஒன்றும் ஆஃபீஸ்க்குலாம் வேலைக்கு ஒன்றும் போக வேணாம், இல்லைன்னா விட்டுருவாங்களா? ஐயோ, இதுக்கு நான் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு என்ன, யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? நம்ம சொன்னால் கேட்கவா போகிறாங்க? அவளுக்கு எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், அதனால தானே அந்த அளவுக்கு போயிருக்கா. இதை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை? அடி பாவி கயல், நீ நல்லா என்ஜாய் பண்ணுறடி, என்ன புலம்ப விட்டுட்டடி. கயல், எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறியா? எனக்கு பயமாக இருக்குடி. என்னடி இதெல்லாம்? ஐயோ, எனக்கு எங்கள் அத்தையை நினச்சாவே பதறுது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா? இதெல்லாம் காதல் படுத்துகிற பாடு, அப்படி தானே? அப்படிலாம் என்ன உன்னால் விட்டுட்டு போக முடியாதுடி. இப்போயே தெரியுது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு, அது ஏன் உனக்கு தெரியல? ஐயோ, அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமா? எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. அவளுக்கும் ஓகேன்றனால தானே அமைதியாக இருந்தா. நான் போய் சொல்லி என்ன ஆக போகுது? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஆனால் நான் மாட்டிட்டு முழிக்கிறேனே. இதெல்லாம் அவள் யோசிக்கிறாளா இல்லையா? ஐயோ, இப்படி புலம்ப விட்டேடி பாவி. எனக்கு தலையே சுத்துது. என்ன நடக்க போதோ? சந்தியாவை கண்ட்ரோலில் வச்சுருந்தோம், கடைசி இவ போய் மாட்டிக்கிட்டாலே. இவ இப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு நினச்சி தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன். எங்கே போய் முடிய போதோ?
ரூமுக்கு வந்துட்டேன்டா, இப்போ சொல்லு. ம் ஓகே. என்ன டாமன் சரியா இருந்தீங்க, திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. எது ஃப்ரெண்ட்ஸா? என்னடா உளர்ற? ஒன்றும் புரியல. ஓஹோ, மேடம்க்கு இப்போ அதெல்லாம் புரியாது. மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, என்னையே மறந்துட்டீங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. டெய்லி சேட்டிங் தானா, ஃபோன் தானா? சீ, என்னடா உளறிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. ம் அதான் நீயும் விக்கியும். அடப்பாவி, இதை தான் இப்படி கேட்டியாடா? சீ, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நீ ஏதாவது லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதடா. அப்பெல்லாம் இல்லை. அன்னைக்கு அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, சும்மா அதுக்காக தான்டா, மற்றபடிலாம் எதுவும் இல்லை. நீ இருக்கியே பாலு. பாரா, உன் ஃபேஸை போய் கண்ணால் பாரேன், அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. சீ போடா, ஏதாவது லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. இப்போ இதுக்கு தான் கால் பண்ணியா நீ? ஹே என்னாச்சு, வெக்கம்லாம் படுற? இங்கே பாரு, நீ இப்படியே பேசிட்டேன்னு வச்சுக்கோ, ஃபோனை வச்சிடுவேன். சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் என்னடா பண்ணுற? ஏய், நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். என்ன நீ போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணியா இல்லையா? இல்லைடா, எங்கே? எனக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை நிறையா இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். அம்மா அவங்க 2 பேரும் அங்கே தான்டா இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க. போகணும் நாளைக்கு, இன்னும் 10 days இருப்பாங்கல்ல, அதான் நாளைக்கு இந்த மாதிரி போய் பார்க்கலான்னு இருக்கேன். ம் சரி சரி, ஓகே ஓகே. உங்கள் அண்ணன் நிறைய gift வாங்கி கொடுத்து விட்டானே, அதெல்லாம் இன்னும் உனக்கு வரலையா? இல்லைடா, அம்மா சொன்னாங்க, ஆனால் இன்னும் என் கைக்கு வரல, நான் இன்னும் பார்க்கவும் இல்லை. அக்கா யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க? பத்தியா, நான் சொன்னேன்ல விக்கி நல்ல பையன்னு, நீ கேட்டியா? சும்மா எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே இருந்தியே. பாரு, இப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னே அவன் தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். ஆமாண்டா, நான் எவ்வளோ கஷ்ட சொல்ல நினைக்கிறேனே தெரியுமா? அம்மா அப்படியே ரோட்டில் விழுந்துட்டாங்கடா. விக்கி மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஆமாடா, நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் அவசரப்பட்டு திட்டிட்டேன் போல. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே. அவன் ரொம்ப பாவம், நல்ல பையன் தெரியுமா? சரி சரி, ஓகே ஓகே. ஆனால் எனக்கா விக்கியை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் மோஸ்ட்லி நிறைய நேரம் திட்டினது காரணமே அதுதான். சீ, அப்படிலாம் நினைக்காத. அவன் ரொம்ப நல்ல பையன். அது அவங்க அம்மா பண்ண, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? சரி ஓகே, இனிமேல் நாளும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இரு, அவனை திட்டாத என்ன? சரி சரி ஓகே. நீ என்னடா ஃபுல் சர்டிஃபிகேட் அவனுக்கு கொடுத்துட்ருக்குற? என்ன உன்னை சொல்ல சொன்னானா? ம், நீ என்ன அவனுக்கு என்ன சிங்சா வா? சீ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்ட. நான் கோமா ஃபோனை வைக்கிறேன். டே சரி சரி, சாரி. சரி சொல்லு, அப்புறம் என்ன பண்ணுற? அப்புறம் வீட்டில் வேறு யாரும் இல்லையா? என்ன ரொம்ப நேரமாக கம்மனே இருக்குது, சவுண்டே இல்லாமல்? ஏன், நானும் சந்தியா சக்தி 3 பேர் வீட்டில் தான் இருக்கோம். அம்மா அவங்க 2 பேரும் தான் அங்கே பிஸியாக இருக்காங்க. நைட் தான் வருவாங்க போல். இப்போயே 7 o'clock மேலே ஆயிடுச்சு, இனிமேல் தான் வருவாங்க போல். நாங்கள் 3 பேர் வீட்டில் தான்டா இருக்கோம். அப்படியா? சவுண்டே இல்லையே, அதான் கேட்டேன். நானும் சந்தியாவும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். நீ கால் பண்ணோன்னே பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் டிவி சவுண்டில் ஒன்றும் சரியாக கேட்கலன்னு சொன்னியா, அதனால் ரூமுக்கு வந்துட்டேன். இதோ சக்தி இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கா. ஆ, இது என்ன, என்ன யார் கேட்குறா? அக்கா யார்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஓ அப்படியா? என்னடா சக்தி கிட்ட பேசுறியா என்ன? இல்லை வேண்டாம் வேண்டாம். என்னடா வேணான்ற? ஏன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே. அப்புறம் வேற யாரா இருக்கும்? சுஜி, இங்க வா ஒரு நிமிஷம். டேய், அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்டா. அது சுஜி, இவ வேற. டேய் ஒரு நிமிஷம் இருடா, நான் இதை வந்துடுறேன், ஃபோனை வச்சிடாத, ஒரு நிமிஷம் இரு. மேடம். ஆ, நானா? நீயும் நானும் தானே இந்த ரூமில் இருக்கோம். இந்தா பேசு. ஆ, யாருக்கா? சுஜி கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வரேன், இருடி. பேசிட்டு வந்துடுறேன், 2 நிமிஷம் திருப்பி வந்துடுவேன், அது வரை பேசிட்டு. யாருக்கா? இப்போ வாங்க போறியா இல்லையா? ஃபோனை வச்சிடாத. 2 நிமிஷம் திருப்பி வந்துடுவேன், அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவன் இன்னைக்கு தான் கால் பண்ணியிருக்கான், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் வச்சுட்டானா மறுபடியும் அவனை லைனில் பிடிக்க முடியாது. சரியா? எனக்காக. ஆ, ஏ சுஜி. எம்மா இந்த வரேம்மா. ஹலோ ஹலோ ஹலோ.
ஹலோ கார்த்திக் கார்த்திகா ஹலோ 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 லைனில் இருக்கீங்களா? ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ 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 எனக்கு நல்லா கேட்குதுங்க, சொல்லுங்க. கார்த்திக் கார்த்திக் ஆமாங்க, கார்த்திக் தான். நீங்கள் நீங்கள் யார்? என்ன நான் யாரா? ஹலோ ஹலோ கேட்குதா? யாருங்க? ஆ என்ன தெரியலையோ யாருன்னு? ஃபோன் எல்லாம் தெரியாதுங்க. வீடியோ கால் பண்ணால் தெரியும். பட் ஆனால் இப்போ நீங்கள் பேசிட்டு தானே இருக்கீங்க, அதில் தெரியாதுங்க யாருன்னு. அதான் நான் பார்த்தேன், எங்க நல்லவனை மாறிட்டானோன்னு நினச்சேன். ஆ சக்தி. சக்தியா? ஓ சக்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ம் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆ ஏன் அதான் ஞாபகம் இருக்கே. ஓ பரவாயில்லையே, எங்கள் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு சொல்லணுமா என்ன? நீ சொல்லக்கூடியவ தானே, அதனால தான் சொன்னேன். சொல்லுங்க அப்புறம். என்னடி அமைதியாகவே இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கியா? எதுக்கடி காலை பிளாக் பண்ணி வச்சிருக்க? ஹலோ என்ன? சக்தி, நான் உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன். நீ மட்டும் இப்போ இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ அவ்வளோதான் என்கிட்ட. என்ன பண்ணுவீங்க? ம் என்ன பண்ணுவீங்க? என்னடி தூரமாக இருக்கோன்னு தைரியமாக பேசுறியா? என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. எதுக்கடி காலை பிளாக் பண்ணி வச்சிருக்க? ம் கொஞ்சமாக ஏதாவது இருக்கா இல்லையா உனக்கு? நீயும் நானும் பேசி எவ்வளோ நாளாச்சுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 monthsக்கு மேலாச்சு. ஏண்டி ஏன் இப்படி என்னை படுத்துற? என்ன எக்ஸாம் எழுதணும்னு கால் பண்ண சொன்னீங்க, அதான் கால் பண்ணேன்ல. எக்ஸாம்லாம் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் சொன்னதை செஞ்சேனா இல்லையா? அப்புறம் என்ன? சக்தி, ஏன்டி இப்படி பண்ணுற? இங்கே பாருங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் வாடி போடின்னு சொல்லாதீங்கன்னு. மறுபடியும் இப்படி பேசினா ஃபோனை வச்சிடுவேன். நான் அப்படி தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவேன்? ஃபோனை வச்சா திருப்பி கால் பண்ண மாட்டேனா? உன் ஃபோனில் தானே பிளாக் பண்ணுவேன். இது சுஜி ஃபோன் தானே, ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். இல்லையா அத்தைக்கு கால் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சரி வேற என்ன சொல்லுங்கள். ஹே, என்ன நீ என்ன நினச்ச? சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன். உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, பார்க்குறியா? அத்தை கால் பண்ணி கொடுக்க சொல்லட்டா? எப்பா முடியல, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும், கிடைக்குமா? எது? ஹலோ பேசுடி பேசு. இன்னும் 1 or 2 weeksல நான் அங்கே இருப்பேன். அப்போ உன்னை வச்சுக்கிறேன். என்னது இன்னும் 1 or 2 weeksல இங்கே இருப்பானா? இது என்ன புதுசாக இருக்கு? ஹலோ, ஹலோ என்னெல்லாம் என்ன பண்ணுறியோ அதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து உனக்கு இருக்கு. நீ என்கிட்ட மட்டும் தனியாக மாட்டிடாத. மாட்டினேன்னு வச்சுக்கோ, நீ என்கிட்ட செத்த. என்னது? என்னது? நீங்கள் 2 yearsக்கு அப்புறம் தானே வரதா பிளான்? இன்னும் 1 or 2 weeksல இருப்பேன்றீங்க. நீ என்கிட்ட டெய்லி ஃபோன் பேசியிருந்தா 2 years என்ன 4 yearsக்கு அப்புறம் கூட வந்திருப்பேன். 2 மாதம் பேசாமல் இருந்தில்ல, அதுக்கு தான். என்ன உளறீங்க? என்ன நான் உளறேன்னா? அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். உங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் என்னை பற்றி என்ன சொன்னீங்க? ஏன் என்னாச்சு? ஏதாவது சொன்னானுங்களா என்ன? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? என்ன சொல்லணுமோ அதை சொன்னேன். என்ன சொன்னீங்கன்னா? அதான் என்ன சொன்னீங்க? அதான் நெக்ஸ்ட் வீக்கில் வரேன்றல, அப்போ நேரில் வந்து சொல்கிறேன். கார்த்திக், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் பண்ணுறேன்னா நீ பண்ணுறியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? என்னோட நம்பரை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடு. முதல்ல எதுக்கு பிளாக் லிஸ்ட்டில் போட்டேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு சொல்ல ஏன் போட்ட? பண்ணுறதெல்லாம் திட்டுத்தணும், அப்புறம் ஏன் பிளாக் டெஸ்ட்டை போடணும்னு ஏன்ட்டே கேட்குறியா? ஹலோ, என்ன 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 எதுக்கு பிளாக் லிஸ்ட்டில் போட்ட? அது நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நெக்ஸ்ட் வீக் தான் வரேன் என் ஊருக்கு, அப்போ பார்த்துக்கலாம். ஏன்டா பிளாக் லிஸ்ட்டில் உன்னை போட்டோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்.
கார்த்திக், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருந்தீங்க. வீட்டில் எல்லோரும் இருக்காங்கல்ல, நான் எப்படி பேச முடியும்? அதனால தான். அதனால் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவியா? இவ்வளோ கூலாக பதில் சொல்லிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். வரேன் இரு. நிஜமாவே வரீங்களா? ஆ நிஜமாவே ஊருக்கு வரீங்களா? இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ நான் உங்ககிட்ட ஃபோன் பேசினேன்ல, இப்போ முடிவு பண்ணுறேன். கண்டிப்பாக ஊருக்கு வரேன். கொஞ்சம் கூட 2 months பேசலையே, அப்படி ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்காடி உனக்கு? எவ்வளோ கூலாக தென்னாவட்டா உட்காந்து என்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க. நான் கண்டிப்பாக வரேன் நெக்ஸ்ட் வீக். அதெல்லாம் வரமாட்டீங்க. உங்கள் அம்மா தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஹே, என்ன அம்மாலாம் சொல்லி மிரட்டலான்னு பார்த்தியா? நான் ஒன்றும் அர்ஜுன் கிடையாது. அர்ஜுனே அங்கே தான் இருக்கான். நான் வரேன், பார்க்குறியா? அதெல்லாம் வரமாட்டீங்க. 2 வருஷம் கழிச்சு தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா பூச்செண்டி காமிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. அதான் 2 மாதம் ஃபோன் பேசாமல் தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு திடீர்னு? என்னடி பேச்சு ஒன்றும் சரியில்லையே. என்ன மேடம் பிளாக் பண்ணிட்டா? வேறு யாருக்காவது கூப்பிட்டு உங்களோட பேசலைன்னு சொல்கிறீங்களா? போச்சு, கண்டுபிடிச்சிட்டோனா? ஹலோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. 2 மாதம் தான் இருந்துட்டீங்களே, அப்படியே 2 வருஷம் இருந்துட்டு வர வேண்டியதானேன்னு தான் சொன்னேன். எனக்கு தெரியும்டி, நீ இந்த மாதிரி கிரிமினல் மைண்டோட வேலை செய்வேன் நல்லாவே தெரியும். ஃபோன் பண்ணியிருப்பேன், ஆனால் சரி பாவம் மாட்டிப்பாளே அப்படின்னு அமைதியாக இருந்தேன். இப்போ என்ன, இன்னைக்கு அத்தை கால் பண்ணிட்டா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கார்த்திக், ஏதாவது லூஸ் தரமாக பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு நல்ல நேரம் போலடி, அதனால தான் நீ என்கிட்ட ஃபோன் பேசியிருக்க. ஏன், என்னாச்சு? அதுவா, அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கி உங்கள் அண்ணா கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அதில் உனக்கும் ஒரு பார்சல் இருக்குது. நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எங்கே மொத்தமாக கொடுத்து அனுப்பும் போது எல்லாத்துக்கும் முன்னாடி பிரித்து மாட்டிப்பியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீ ஃபோன் பண்ணிட்ட. இப்போது அங்கேருந்து உனக்கு கொஞ்சம் கிஃப்ட் வரும்ல, உங்கள் அண்ணா எல்லாத்துக்கும் வாங்கி அனுப்பிச்சிருக்கான். அதில் உனக்குன்னு தனியாக ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை எல்லாத்துக்கும் முன்னாடி பிரிச்சிடாத. பிரித்தா மாட்டிப்ப. அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது, ஓகே? கார்த்திக், என்ன சொல்கிறீங்க? ஏன் கார்த்திக் இப்படிலாம் பண்ணுறீங்க? இந்த மாதிரி நீ பேசுகிற கேட்டு எவ்வளோ நாளாச்சு. ஐ வாண்ட் மோர். ஹலோ, என்ன நக்கலா? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? என்ன கார்த்திக் இதெல்லாம்? நீ ஃபோன் பேசியிருந்தா ஏதாவது சொல்லியிருப்பேன், லீட் கொடுத்துருப்பேன். நீ எதுக்குமே பேசலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பண்ணுறதை எப்பயும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீ பேசலைன்னா நான் பண்ண மாட்டேன்னா என்ன? அட பாவி, என்ன உயிரோடு சமாதி கட்டாமல் விட மாட்டீங்க, அப்படிதானே? என்ன கோவமா இருக்கியா என்ன? கார்த்திக், உன் வாயால் கார்த்திக்னு கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? ரவுடி, என்னை எவ்வளோ நாள் அழிய விட்டுருப்பேன். இப்போ உட்காந்து அனுபவி. மேடம்க்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல? என்ன? அதாண்டி பிங்க் கலர். அந்த சேம் கலரில் தான் கிஃப்ட் பேப்பர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கலர் தான். உங்களை யார் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்க சொன்னது? ஐயோ, இப்போ எங்கள் அம்மாவுக்கு பெருமைக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறது? ஏன் கார்த்திக் இப்படிலாம் பண்ணுறீங்க? நீ வீட்டில் மாட்டிக்கணும், அதை நான் பார்க்கணும். அதுக்காக தான். அட பாவி டேய், நீ நல்லவனா கெட்டவனாடா? ஏன்டா என் வாழ்க்கையில வந்து நீ இப்படி படுத்துற? நான் நல்லவனா தானடி இருந்தேன். என்னை இப்படிலாம் பண்ண வச்சது நீ தானே. ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி வைக்கிறேன். இப்போது நடக்கிறது எல்லாத்தையும் நல்லா உட்காந்து பார்த்துட்ரு. என்ன கார்த்திக், என்ன ஹை பிச்சில் இருக்க போல? இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும். 2 மாதம் நான் சரியாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா? கொஞ்சம் கூட அதை பற்றி கவலையே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணல. அதுக்கு தான். கார்த்திக், நான் ஏன் நம்பர் பிளாக் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? ஆ, ஏன்? ப்ளீஸ் கார்த்திக், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் நினைக்கிறதும் நடக்காது. ஏன்? கார்த்திக், நான் ஏன் நம்பர் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வர்றதுக்கு விருப்பப்படலை. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.
அப்புறம் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஏதாவது லூஸ் மாதிரி பேசாத. நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க கார்த்திக். அப்பயும் சரி இப்பயும் சரி நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. பட் ஐ ஆம் ரெடி. கார்த்திக், எல்லாம் புரிஞ்சதுனால தான் பேசுகிறேன். இதுதான் நடக்கும். முதல்ல ஃபோனே எடுக்க மாட்டேன், அதுக்கப்புறமா மிரட்டி ஃபோன் எடுக்க வச்சாச்சு. அப்புறம் வீடியோ காலுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் பண்ணுறதே இல்லை. இப்போது பிளாக் பண்ணியே வச்சாச்சு. என்ன நீ என்னடி நினச்ச? அப்போன்னா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு. அதுக்கு தான் இன்னும் 1 or 2 வீக்ஸ்லாம் அங்கே இருப்பேன்னு சொன்னேன். ஆர் யூ கிரேசி? யா, உன் மேலே. கார்த்திக், என்ன கார்த்திக்? ஏன் உனக்கு அது தெரியாதா? நோ கார்த்திக், இதெல்லாம் தப்பு. சக்தி, அக்கா அக்கா சொல்லுங்கக்கா. யார்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா? அது என் ஃபோனில். ஆ கார்த்திக் கிட்டையா இவ்வளோ நேரம் லைனில் இருக்கா? அதானக்கா, நீங்கள் தானக்கா பேசிகிட்டு இருக்க சொன்னீங்க. அதான். சக்தி பேசி முடிச்சிட்டியா? பேசிட்டேங்க்கா. ஏய் சக்தி என்னாச்சுக்கா? இன்னும் சக்தின்னு தான் சொல்கிறான். நீயே பேசு. அது வந்து நீங்களே பேசுங்கக்கா. நான் பேசிட்டேன். நீங்கள் சொன்னனால தான்க்கா பேசிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நான் சொல்கிறேன், என்னன்னு கேளு. ஹலோ. மொதல் ஃபோன்லேருந்து நம்பரை அன்பிளாக் பண்ண. மாட்டேன். நீ பண்ணலைன்னா 2 வீக்ஸாக இருக்கிறது 2 டேஸாக மாறிடும். பரவாயில்லையா? ஏன்டா படுத்துற? அப்போ பண்ணு. சரி, பண்ணுறேன். தட்ஸ் மை கேர்ள். மண்ணாங்கட்டி. அப்புறம் என்ன? பாய் டார்லிங். சி போடா. அக்கா பேசிட்டேன். சரி, ஓகே சார், சொல்லுங்க. நாலு நாள் வெயிட் பண்ணுறேன், வரேன் இரு. இல்லை பைத்தியமானே புலம்பு விட்டுட்டுல. இரு உனக்கு இருக்கு. என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க? என்னாச்சு? எம்மா, போகிறது அர்ஜுன் தானே, மலரோட அண்ணன். ஏன் இவ்வளோ வேகமாக்கா இப்படி போகிறாப்புல வண்டியில்? கயால், அது தெரிலம்மா. என்ன கோல்ஸ் சவுண்டு எங்கேருந்து கேட்குது? வீட்டுக்குள்ளே இருந்து தான் வருது. யாரா இருக்கும்? போய் பார்க்கலாமா?